ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ஒரே ஃபங்ஷன் மூடில் இருக்கே ஷூட்டிங் ஸ்பாட், என்ன சீரியலோட ஷூட்டிங் அப்படின்ற மாதிரி நிறைய பேரோட கேள்வி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், நம்மளோட ஆம், தங்க மகள் அப்படிங்கிற சீரியல் வந்து விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. அந்த சீரியலில் அப்கமிங் ஹாசினியோட மேரேஜ் ட்ராக், ஹீரோயினோட மேரேஜ் ட்ராக் வரப்போகுது. அதோட ஷூட்டிங் லொக்கேஷன் தான். மேரேஜ் அப்படின்னு தெரிஞ்சு தான் அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணுறாங்களா, இல்லை வேறு ஏதாவதுக்காக டெக்கரேஷன் பண்ணி இவங்களோட மேரேஜ் நடக்குதா, இல்லை ஹீரோவுக்கு வேறு யாரோடவாவது மேரேஜ் அப்படின்னு அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்குதா, என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஃபைனலாக ஹாசினிக்கும் ஹீரோவுக்கும் மேரேஜ் முடிஞ்சிருச்சு. அது மட்டும் கன்ஃபார்ம். ஏன்னா அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்துருச்சு. அந்த மேரேஜ் ஆன மாதிரி தாலியோட என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். யாரோட இந்த மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் நடக்குது, இவங்களோட மேரேஜ் முடியுது அப்படிங்கிறது. செல்லம்மா சீரியலில் அப்கமிங் ஒரு பயங்கரமான ஒரு ட்ராக் இருக்குது. என்ன ட்ராக் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட சித்துவோட தங்கச்சி வந்து அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, உங்களுக்கு பார்த்த மாப்பிள்ளைய. ஆனால் மேகாவோட தூண்டுதல்னால அந்த மாப்பிள்ளை வந்து பண்ணிக்க மாட்டான், அவங்க பேரண்ட்ஸ் வந்து பண்ணி வைக்க மாட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது மேகா கிட்ட தான் போய் நிற்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன், சித்துவும் செல்லம்மாவும். அப்படி நிற்கும்போது செல்லம்மா கிட்ட வந்து டிமாண்ட் பண்ணுறது என்னென்னா, நான் அந்த வீட்டுக்கே வந்துடுவேன், சொத்தெல்லாம் திரும்ப என்கிட்ட தரணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேகா வந்து மறுபடியும் அவங்களோட வீட்டில் அந்த பழைய காஸ்டியூமில் இருக்க மாதிரியான பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. செல்லம்மா சீரியலுக்கு எண்டு கார்டு போடுவாங்கன்னு பார்த்தா மறுபடியும் முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களே. மறுபடியும் சொத்தை அபகரிச்சுட்டு மேகா அந்த வீட்டுக்கே போகிற மாதிரியும், செல்லம்மா வந்து மறுபடியும் அங்கே பழைய வீட்டுக்கு போகிற மாதிரியும் காட்ட போகிறாங்க போல இருக்குது. என்னடா இது வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்கமிங் நம்மளோட சந்தியராகம் சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து சிஸ்டர்ஸ் 2 பேரும் சேர்ந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இவங்களோட பாண்டிங் ஆன் ஸ்க்ரீன் மட்டும் கிடையாது, ஆஃப் ஸ்க்ரீனும் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுச்சு. அவங்களோட பேக்ரவுண்டில் வந்து நிறைய தோரணம், பூ தோரணம்லாம் இருக்குது. அப்கமிங் சீனுவோட மேரேஜ் ட்ராக் வர வந்துட்டுருக்கு. அதோட ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாப்போம், வெயிட் பண்ணி என்ன ட்ராக் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே ஃபேவரட்டான சீரியலில் இப்போ பயங்கரமான ட்ராக்காக போயிட்டுருக்கு. நம்மளோட ஆதி அண்ட் பாரதி 2 பேரோட அந்த குட்டி குட்டியான விஷயங்கள்லாம், குழந்தையோட ஸ்கூலுக்கு வந்து நம்ம ஆதி போகிறாரு. அங்கே என்னோட அம்மா அப்பான்னு இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம், அதெல்லாம் ரொம்பவே அழகாக காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஆதிக்கு வந்து நம்மளோட தமிழை பற்றி அவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு. ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி பார்க்குறாங்க பாரதி. ஆதி, பாரதி அப்கமிங் இவங்களோட லவ் ட்ராக் ரொம்பவே க்யூட்டான தருணங்கள்லாம் இருக்கும். இந்த சீரியலை ப்ரைம் டைம் மாற்றுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம். ஆனால் மாற்றுவேனான்னு இருக்காங்க. உங்களோட கருத்து என்ன இந்த சீரியலை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.